கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுனாங்க. ப்ளீஸ் தயவு செய்து யார் எத்தனாலும் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். நாங்க பசியும் பண்ணி ஒரு நாள் சாப்பிடாம கூட இருந்து அந்த நகையெல்லாம் எடுத்தோம். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. மிக்ஜாம் புயலால இங்க வந்து தண்ணி வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது நாங்கள் எங்களுடைய திங்ஸ்லாம் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகல. டிசம்பர் 9 அன்னைக்கு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். வந்து பார்க்கும்போது எங்களது நகை எல்லாமே திருடு போயிடுச்சு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நான் கண்ணீரோட அந்த பேட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அக்யூஸ்டை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நகையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காவல்துறை வந்து சொன்னது வந்து இங்கே சிசிடிவி கேமரா இல்லை. ஸோ அது வந்து மிஸ்டேக் வந்து இங்கே இருக்கோம் நாங்கள் தான். பட் எல்லாருமே வந்து கேமரா வச்சிருக்கணும், அதுதான் சேஃப்டின்னு கூட. ஸோ தேங்க்யூ. கடந்த மாதம் சென்னை முடிச்சூரே வெள்ளத்துல மூழ்கியிருந்த சூழல்ல பூட்டியிருந்த பல வீடுகளுடைய பூட்டை உடைச்சு உள்ளிருந்த 60 சவரன் தங்க நகைகளை திருடிட்டு போன மர்ம நபரை போலீசார் கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. பிடிபட்டவரு கிளி சூர்யா அப்படின்னும் திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டுட்டு கில்லி மாதிரி கிளி போல பறந்து போயிடுவாரு அப்படின்றதுனால இவருக்கு கிளி சூர்யான்னு பேர் வந்ததா சொல்லப்படுது. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில மிக்ஜாம் புயல் காரணமா கடும் மழை பெஞ்சதால பல பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. அந்த வகையில தாம்பரம் அடுத்து இருக்கக்கூடிய வரதராஜபுரம் பகுதியிலுமே வெள்ளம் சூழ்ந்துச்சு. இங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. இதுல 17 குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. கனமழை காரணமா முடிச்சூரே மழை நீரால மூழ்கியிருந்த சூழல தான் இந்த வீடுகள்ல தங்கியிருந்தவங்க தங்களுடைய வீடுகளை பூட்டிட்டு உயிர் தப்பினா போதணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த சூழல்ல மழை நீர் வடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறமா தங்களுடைய வீடுகளுக்கு போய் பார்க்கும்போதுதான் வீடுகளுடைய பூட்டு உடைக்கப்பட்டு பீரோல வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் காணாம போனதா சொல்லப்படுது. இத பார்த்து அதிர்ந்து போனவங்க இது தொடர்பா சோமங்கலம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் இது தொடர்பா விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. தனிப்படை அமைச்சும் விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில சரத்குமார் அப்படின்றவருடைய வீட்டுல 17 சவரன் தங்க நகைகள், 2 லட்சம் பணம், மேலும் கண்ணன் அப்படின்றவருடைய வீட்டுல 15 சவரன் தங்க நகைகள், விஜயலட்சுமி என்பவருடைய வீட்டுல 7 சவரன் தங்க நகைகளும் 1 லட்சம் பணமும், கார்த்திக் அப்படின்ற ஒரு வீட்டுல 7 சவரன் தங்க நகைகள், அருண் அப்படின்றவருடைய வீட்டுல 15 சவரன் தங்க நகைகள்னு மொத்தமா 60 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருட்டு போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மழை நீர்னால மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால சிசிடிவி கேமராவும் வேலை செய்யலையா. அதனால குற்றவாளியை தேடுறதுல போலீசாருக்கு ரொம்பவே சவால் இருந்ததா கூறப்படுது. அதே போல சில மாதத்துக்கு முன்பு இந்த பகுதியில 50 சவரன் தங்க நகைகள் காணாம போனதா சொல்லப்படுது. அப்ப இருந்த சிசிடிவி காட்சியில இருந்த அந்த நபரையும் போலீசார் தேடிட்டு வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து திருட்டு போன இடத்துல பதிவான கைரேகைகளை வச்சும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடைய கைரேகைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் கிளி சூர்யா அப்படின்றவருடைய கைரேகை இதோட ஒத்து போயிருக்கா. அவரு சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் பல கொள்ளை சம்பவங்கள், திருட்டு சம்பவங்கள், வழிப்பறி சம்பவத்துல ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இவர் மேல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழிப்பறி திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறப்படுது. இதை தொடர்ந்து தான் சூர்யாவை வலை வீசி தேடி போலீசார் இப்போ பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்த 15 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செஞ்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து தீவிர விசாரணையில போலீசார் ஈடுபட்டு வராங்க. கிளி சூர்யாவை கைது செஞ்சு புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. திருட்டு பத்தி எந்த ஒரு துப்பும் இல்லாத சூழலையுமே போலீசார் துரிதமா செயல்பட்டு 1 மாதத்துக்குள்ளேயே கொள்ளையனை பிடிச்சதா சொல்லப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்ணீரோட அந்த பேட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல பிடிச்சிருக்கோம், அக்யூஸ்டை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. பிடிச்சிருக்கோம், இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நகையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சப்போர்ட்டா நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கமிஷனர் சாரு, ஸ்பெஷலி கமிஷனர் சாரு ரொம்ப அந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்துட்டு இதை கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே சோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லா காவல்துறைக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த இதுவும் நினைக்கிறேன். கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்பட்டது நம்ம கையில என்னைக்குமே இருக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காவல்துறை வந்து சொன்னது வந்து இங்கே சிசிடிவி கேமரா இல்லை.
ஸோ அது வந்து மிஸ்டேக் வந்து இங்கே இருக்கவங்க நாங்கள் தான். பட் எல்லாருமே வந்து கேமரா வச்சிருக்கணும், அதுதான் சேஃப்டின்னு கூட. ஏமா நம்மளுடைய சேஃப்டின்றது ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ இங்கே இல்லை, அதனால கொஞ்சம் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. அது இருந்திருந்தா மேபி அவங்க 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ குமார். முக்கியமாக சிசிடிவி கேமரா வந்து எல்லார் வீட்லையும் அதிகமாக வச்சா நல்லது. ஏன்னா சிசிடிவி கேமரா இருந்தால் மக்களுக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் அவங்க பொருள் அப்படியே இருக்கும். இந்த சிசிடிவி கேமரா இல்லாதனால தான் எங்களுக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இவ்வளோ டிலேலையும் எங்களுக்கு குயிக்காகவும் கமிஷனர், டிசி ஆஃபீஸர், ஏசி, அப்புறம் சோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லாருமே எங்களுக்கு நிறைய ஒத்துழைச்சாங்க.